அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று ஆடிக்கிருத்திகை. இந்த ஆண்டு ஆடிக்கிருத்திகை எப்போது வருகிறது, அதன் வழிபாட்டு முறைகள் என்ன மற்றும் பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். நட்சத்திரங்களில் கிருத்திகை அல்லது கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்றதாகும். முருகப்பெருமானை வளர்த்த 6 கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் விதமாக உண்டாக்கப்பட்டதே கார்த்திகை விரதம். அதனால்தான் முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்ற திருநாமம் ஏற்பட்டது. முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாட்களில் விரதமிருந்து வழிபட்டால் முருகப்பெருமானின் அருளாலும் கார்த்திகை பெண்களின் அருளாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் விசேஷமானதாகும். கார்த்திகை விரதங்களில் ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகையும் தை மாதத்தில் வரும் தை கிருத்திகையும் மிகவும் உயர்வானதாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு மட்டுமின்றி முருக வழிபாட்டிற்கும் மிகவும் ஏற்றதாகும். இந்த மாதத்தில் வரும் கார்த்திகை ஆடி கார்த்திகை அல்லது ஆடி கிருத்திகை என பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. குழந்தை வரம் வேண்டுபவர்கள் ஆடி கிருத்திகையில் கார்த்திகை விரதம் இருக்க துவங்கி தை கிருத்திகையில் நிறைவு செய்ய வேண்டும். இப்படி விரதம் இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் குழந்தை பேறு கிடைக்கும். இந்த ஆண்டு ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:19 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 4:51 வரை உள்ளது. ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்று மாலை 6 மணிக்கு மேல்தான் கார்த்திகை நட்சத்திரம் துவங்குகிறது. ஆனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்று தான் நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் உள்ளது. அதனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதியை தான் ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும். அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் வருவதால் இது இரட்டிப்பு பலன் தரும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு ஆடி வெள்ளியில் ஆடி கிருத்திகை விரதம் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு. இந்த நாளில் அம்மன் மற்றும் முருகனின் அருளை பெற விரதம் இருந்தால் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். ஆடி கிருத்திகை அன்று விரதம் இருப்பவர்கள் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு விரதத்தை துவங்க வேண்டும். முடிந்தவர்கள் முருகனுக்கு பால் குடம் எடுக்கலாம். பழனி, திருத்தணி போன்ற மலை கோவில்களுக்கு ஏறிச் சென்று முருகனை வழிபடலாம். அப்படி முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகனின் விக்கிரகம் அல்லது வேலுக்கு பால், சந்தனம், பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபடலாம். ஷட்கோண கோலமிட்டு அதன் மீது 6 அகல் விளக்குகளில் விளக்கேற்ற வேண்டும். முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல், பால், பழம், பஞ்சாமிர்தம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். மாலை வரை விரதமிருந்து மாலையில் வீட்டில் செய்த பஞ்சாமிர்தத்தை முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அதை பிரசாதமாக சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இந்த ஆடி கிருத்திகை விரதத்தால் உங்களின் கர்ம வினைகள் நீங்கும். செவ்வாய் தோஷம் இருப்பவர்களுக்கு அதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும். திருமண தடைகள் அகலும். சொந்த வீடு கனவு நிறைவேறும். மொத்தத்தில் முருகப்பெருமானின் முழுமையான அருள் கிடைக்கும். ஆடி கிருத்திகை நாளன்று முருகப்பெருமானை பக்தியுடன் மனமுருகி வேண்டிக் கொண்டால் சகல தோஷம், தடைகளும் தடங்கல்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அற்புதமான ஆடி கிருத்திகை நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானின் திருவருள் பெறுவோம். மீண்டும் மற்றும் ஒரு ஆடி சிறப்பு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கௌசல்யா அண்ணாமலை. நன்றி, வணக்கம்.